ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ் ஃபார் yet another வீடியோ. நிறைய பேசுறதுக்கு இருக்கு இந்த வீடியோல. நாங்க போன வீடியோல ஆண்டனி பத்தி ஆரம்பிச்ச ஒரு இது ட்விட்டர்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல. அண்ட் லாலிகாவும் திருப்பி ஆரம்பிக்குது இந்த வாரத்துல இருந்து. ஸோ அது பத்தியும் பேசலாம். அண்ட் அது வச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆண்டனி பத்தி போன வீடியோல பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யுனைடெடை போட்டு அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்து, எந்த லீக் பெட்டர், எந்த பிளேயர் பெட்டர், என்ன ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் பெட்டர், இன்னும் ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன என்ன நீங்க என்ன பாத்தீங்க ட்விட்டர்ல? பல பேர் அடி வாங்குறத பார்த்துருக்க. நீங்க நம்மளும் சேர்ந்து அடி வாங்கலாம் அப்படிங்கிற என்னன்னா அதான் நம்ம சேனல் ஓனர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. பிசிக்காலிட்டின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணாரு. அன்னிலேருந்து இன்னி வரை அவருக்கு வந்து பால் நாலேஜே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். கண்டிப்பா இதுக்கும் நிறைய பேர் பால் நாலேஜே இல்லைன்னு வருவீங்க. பட் ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தது, நிறைய பேர் சொல்றது வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பால் வந்து சிம்பனி மாதிரி, அதுவே வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் ஒரு ஹெவி மெட்டல் மாதிரி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்றீங்க. டைம் டிராவல் பண்ணி 2012க்கு போயிட்டீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட என்னோட டவுட். 2012ல சொல்லியிருந்தாலே கவுண்டர் பண்ண பாயிண்ட் இருக்கு. பட் 2024ல பெப் சிட்டிக்கு போய் எல்லாம் பண்ணி லீக் ஐடென்டிட்டிங்கிறது இப்போ எந்த லீக்குமே கிடையாது. இட்டாலியன் லீக் டிஃபென்சிவ் லீக், பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த வேர்ல்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இன்டர் மிலான் ஒரு டீம் தான் இருக்காங்க. ஸோ ஸ்பானிஷ் ஃபுட்பால்ல பார்சலோனா இதுதான் ஸ்பானிஷ் ஃபுட்பால் அப்படின்னு வேர்ல்டுக்கே காட்டின பார்சலோனாவே பியூர் ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுறது கிடையாது. பார்சலோனாவை வீக் இன் வீக் அவுட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், அவங்க பியூர் ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுறது கிடையாது. பியூரா கிராயஃபோட பிரின்சிபல்ஸ் அப்படியே இன்ஹெரிட் பண்ணிலாம் ஆடலை இப்போ. ஸோ இதே மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுவே இப்போ பிரீமியர் லீக்ல எடுத்துட்டோம் அப்படின்னா சிட்டி, ஆர்சனல், செல்சி 3 பேருமே மிட்ஃபீல்டு மிட்ஃபீல்ட்லேருந்து ஃபைனல் தேர்டுக்கு ஸ்லோவா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போறது, கேரி பண்றது, மிட்ஃபீல்டர்ஸ் நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்கல் குவாலிட்டி ஹையா இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ். இது எல்லாமே இது எல்லாமே வந்து பிரீமியர் லீக்லயும் இருக்கு, லலிகாலையும் இருக்கு. இப்போ அதுதான் உண்மை. எங்க மாறுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ இங்கிலீஷ் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஒரு லெவல் 5ன்னு வச்சுப்போங்க. ஸ்பானிஷ்ல ஒரு மிட் டேபிள் டீம் ப்ரொடியூஸ் பண்ற மிட்ஃபீல்டர்ஸ் வந்து லெவல் 6, அந்த ஒரு ஒன் லெவல் ஜம்ப் இருக்கலாமே தவிர, இவங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி அவனால பாலே பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷ் மிட்ஃபீல்டரால. அதுவே இங்கிலாந்துல அப்படியே அப்படியே எல்லாம் மேஜிக் பண்ணி இனியஸ்டா மாதிரி அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல வந்து கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. ஒரு ஒன் லெவல் அப் அகாடமி ப்ராடக்ட்ஸ், சின்ன பசங்க 18 இயர்ஸ்லயே டெக்னிக்கல் லெவல் ஹையா இருக்கலாம். இங்கிலாந்துலயும் நிறைய மாறிட்டு இருக்கு. இப்ப ஆடம் பார்டன் கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து வந்து பால் பிளேயிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அட் பார் வித் ஸ்பெயின் ஆடம் பார்டன். ஸோ ஆடம் பார்டன் மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லீகுக்கு இந்த ஐடென்டிட்டிங்கிறதுலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கடைசியா எப்போ சரியா டிஃபென்சிவ் லீகா இருந்துச்சு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதே மாதிரி எல்லா லீக்லயுமே நீங்க சொல்ற அந்த ஐடென்டிட்டி தாண்டி அதுக்கு அகைன்ஸ்டா ஆடுற டீம் எல்லா லீக்லயுமே உண்டு. இப்போ என்னால டாப் ஆஃப் மை மைண்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட், கெட்டாஃபே, எவ்வளோ சொல்லும். வியாரியலே ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுற டீம் கிடையாது. ஸோ வியாரியல அத்லெட்டிக் எர்னஸ்டோ வால்வர்டேயோட அத்லெட்டிக் பில்பாவோ ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுற, நீங்க சொல்ற ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுற டீம் கிடையாது. மிட்ஃபீல்ட் ரீசைக்ளிங் பண்ணி அந்த மாதிரி ஆடுற டீம் இவங்க யாருமே கிடையாது. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு எனக்கு ரியலாவே தெரியல என்ன பேசிஸ்ல நம்ம வந்து ஒரு லீக் பெட்டர்னு சொல்லலாம். எந்த லீக் எப்படி எப்படி ஒரு லீக் சிம்பனி, இன்னொரு லீக் ஹெவி மெட்டல்னு சொல்லலாம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஃபிளிக் ஆடுற ஃபுட்பால் ஹெவி மெட்டல் தான். ஸோ வந்து இதுதான் என்னோட மேஜர் பாயிண்ட். இதுதான் மிட்ஃபீல்டர்ஸ், பியூர்லி மிட்ஃபீல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கல் குவாலிட்டி ஹையா இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ் ஸ்பெயினை தவிர வேற எந்த கண்ட்ரிலையும் இல்லை, என்னால் கேரண்டீடா சொல்ல முடியும். இதை தவிர என்னால வேற எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இவன் தான் ஸ்பானிஷ் ஃபுட்பால், நாங்க தான் ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடுறோம், நீங்க அந்த ஃபுட்பால் ஆடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா கிளைம் பண்ண முடியாது. நீ சொல்ற நீ வந்து கடைசியா எப்படா பார்சலோனா வந்து பியூர் கிராயஃப் ஃபுட்பால் ஆடி பியூர் பெப் ஃபுட்பால் ஆடி பார்த்த நீ சொல்ற? அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 2008 to 2012 அந்த டைமுக்கு தான் போகணும். இஃப் வி ஹேட் டு கோ, இஃப் வி ஹேட் டு ஃபைண்ட் அவுட் அ ப்ராப்பர் ஸ்பானிஷ் ஃபுட்பால் டீம் அப்படின்னா. இப்போ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சரி, என்ரிகே பிளேட் அ வெரி அட்டாக்கிங் ஃபுட்பால், எஸ். பட் அதுவும் வந்து இட் வாஸ் வெரி ஃப்ரண்ட் த்ரீ,
அந்த அந்த மாதிரி ஃபுட்பால் தான். இட் வாஸ் பொசிஷன் பேஸ்ட் அந்த அந்த மாதிரி ஃபுட்பால் கிடையாது. பட் ஓகே, என்ரிகேவை எக்ஸெப்ஷனா வச்சுக்கலாம். பட் என்ரிகேக்கு அப்புறம் வந்த எல்லா எனக்கு தெரிஞ்சு அடுத்து அடி வாங்க போறது நீதான் ராகவ். நீ வந்து உன்னை வந்து கோவிட் பார்சலோனா ஃபேன் அப்படின்னு ஒருத்தன் வருவான் பாரு. அஹ், அப்படியே வந்து சொல்லு சொல்லு கண்டிப்பா. சரி வால்வர்டே கட்சி என்ரிகேக்கு அப்புறம் பார்த்த எல்லா மேனேஜர்ஸும் பாத்தீங்கன்னா எர்னஸ்டோ வால்வர்டே 4-4-2 போட்டு ஒரு 2000 இங்கிலீஷ் டீம் மாதிரி குட்டினியோ ரைட் விங்லாம் ஆட வச்சு அந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு. ஆனா அது ஜெயிச்சான்ல, லீக் ஜெயிச்சான்ல. அப்படி ஜெயிச்சா. அதுவும் சொல்லணும். அது இது ஸ்பானிஷ் ஃபுட்பால் கிடையாது. அதுக்கப்புறம் கீகே செட்டியன் வந்து ஏதோ ட்ரை பண்ணாரு, 8 கோல் வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரொனால்ட் கூமனுக்கும் ஸ்பானிஷ் ஃபுட்பாலுக்கோ கிராய் ஃபுட்பாலுக்கோ சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஃபுட்பால் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு கிராய் ஃபுட்பாலோட பிரைம் எக்ஸாம்பிள் அஸ் அ பிளேயர்னா ஜாவி சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு பிளேயரே வந்து கம்ப்ளீட் கிராய் ஃபுட்பால் ஆடல. வெரி டிஃபென்சிவ். ஒரு என்ன சொல்றது, லீக் டைட்டில் அடிச்சாரு எஸ், பட் கிராய் ஃபுட்பால் ஆடினாரா இல்ல, கிடையாது. ஸோ இப்போ இப்போ ஆடிட்டு இருக்கிற ஹான்சி ஃபிளிக்கே வந்து ஆடுறது பார்சலோனா ஃபுட்பால் கிடையாது. லைக் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணும் போதே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஓ, ஃபிளிக் இஸ் நாட் அ பார்சா மேனேஜர், ஃபிளிக் வந்து பார்சா ஸ்டைல் ஆட மாட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் இருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த லீக் ஐடென்டிட்டிங்கிறது இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் 2024. ஏன்னா நம்ம வந்து இப்போ லாலிகா டிஃபென்சிவ் டீம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுறவங்களுக்கு நம்ம 2000க்கு போலாம். டெபர்டிவோ லக்கருனியான்னு ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க வந்து 66 கோல்ஸ் அடிச்சு லாலிகா டைட்டில் அடிச்சாங்க. அண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்ச நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், வாலன்சியா 2002லயும் வந்து ஐ திங்க் 50 கோல்ஸ் கிட்ட அடிச்சு லீக் டைட்டில் அடிச்சாங்க. கேலாக்டிகோஸை பீட் பண்ணி அந்த லீக் டைட்டில் அடிச்சாங்க. ஸோ அந்த டீமும் வந்து 50 கோல்ஸ் அடிச்சு தான் அடிச்சாங்க. ஸோ பாயிண்ட் பீயிங் தட் அந்த கோல்டன் எரா ஆஃப் ஸ்பானிஷ் ஃபுட்பால்லையும் நாட் ஸோ ஸ்பானிஷ் ஃபுட்பால் டீம்ஸ் இருந்தாங்க, ஆடினாங்க. இப்போ ஏன் 2000 சொல்லுங்க, இப்போ 2024 இப்போ இந்த யூரோஸே எடுத்துக்கோங்க, ஸ்பெயினே ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஆடல. ஸ்பெயினே வந்து யமாலோ நிக்கோ வில்லியம்ஸ் வச்சுட்டு 2 டைரக்ட் விங்கர்ஸ் வச்சு டேனி ஆல்மோ இல்லடா கேம்ப் ஆடி. இங்கதான் இல்ல உன்னோட பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். இங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பெயின் வந்து எக்ஸலன்ட் மிட்ஃபீல்டு, சரியா? அந்த 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 டோர்னமெண்டோட பெஸ்ட் மிட்ஃபீல்ட் பை ஃபார் அவங்க தான் வச்சுப்போங்க. அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸ் அவங்களோட டெக்னிக்கல் குவாலிட்டியை பார்த்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்னன்னா ஜாவி இனியஸ்டா புஸ்கட்ஸ் ஞாபகம் வந்துடுறாங்க இந்த குவாலிட்டியை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க மைண்ட் என்ன எதுக்கு போயிடுது அப்படின்னா டிக்கிடாக்காக போயிடுது. ஓ, இப்படி ஆடுறாங்களா, ஸ்பானிஷ் இதுதான் ஸ்பானிஷ் ஃபுட்பால், ஏதாவது ஜெயிச்சிட்டாங்கன்னு. பட் அந்த டீம் இந்த மாதிரி ஆடவே கிடையாது. யமால், நிக்கோ வில்லியம்ஸ் ரெண்டு பியூர் விங்கர் வச்சு ஸ்பெயின் எனக்கு தெரிஞ்சு ஆடினதே ஆடி ஜெயிச்சதும் கிடையாது, இவ்வளவு ப்ரொக்ரஸ் ஆகி வந்ததும் கிடையாது டோர்னமெண்ட்ல. ஸோ எது ஸ்பானிஷ் ஃபுட்பால் அப்படிங்கறதே என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ பார்சலோனாவையா ஃபுட்பால் எது அப்படின்னா ஒரு ஆன்சர், கான்கிரீட்டான ஆன்சர் இருக்கு. ஸ்பானிஷ் ஃபுட்பால் இதுதானா அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ ரியல் மேட்ரிட் இவ்வளோ டைட்டில் அடிச்சிருக்காங்க, அட்லட்டிகோ மேட்ரிட் எவ்வளோ டைட்டில் அடிச்சிருக்காங்க, அவங்க என்னைக்கு இவனுங்க ட்விட்டர்ல சொல்ற ஃபுட்பால்லாம் அவனுங்க என்னைக்கு ஆடினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, பிரீமியர் லீக், லாலிகா எல்லா லீகும் பாருங்க, எல்லா டீமையும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆனா லலிகா டீம்ஸ் நாம யூரோப்ல என்னைக்குமே மாஸ், அதை நம்ம சொல்லி ஆகணும். நம்ம என்னைக்குமே யூரோப்ல மாஸ் எல்லாரையும் பீட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் அதுல ஸ்பானிஷ் ஸ்டைல ஃபுட்பால் ஆடியும் பீட் பண்ணிருக்கலாம். அது அது சி இது லீக், எந்த லீக் காம்படிட்டிவ்னா லீகுக்குள்ள தானே நம்ம பார்க்கணும். லீகுக்குள்ள என்ன டைட்டில் ரேஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். சில பேர் சொல்லுவாங்க பிரீமியர் லீக்ல தான் எனக்கு, பிரீமியர் லீக்ல 6 டீமோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ லலீகானா 3 டீம் தான் அப்படின்னு. எல்லா லீகையும் உட்காந்து வார வாரம் பாக்குறவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த எந்த நரேட்டிவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. ஸோ ஸோ அதுதான் நம்ம. இது தவிர இப்போ இட்டாலியன் லீக் இந்த சீசன் இட்டாலியன் லீகோட டைட்டில் ரேஸ் தான் பெஸ்ட். ஸோ இட்டாலியன் லீக் தான் பெஸ்ட்னு நம்ம சொல்லலாமா? எனக்கு தெரியல அது. ஸோ அது நம்ம அதை விட்டுறலாம். இதை அடிக்கிறதுக்கு கண்டன் கொடுத்துருக்கோம். பட் வந்து இதோட நம்ம விட்டுறலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த சீசனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். நம்ம ஹிஸ்டரி டிக்கெட்டாகலாம் விட்டுருவோம். நம்ம இந்த சீசன் இப்போ வர நமக்கு தெரியும் நல்லா போயிருக்கு, டைட்டில் ரேஸ்லாம் நல்லாவே போயிருக்கு போன லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது.
பார்சலோனா ரியல் மேட்ரிட் 2 பேரும் சேம் பாயிண்ட்ல இருக்கும். சாரி, சேம் பாயிண்ட்ல இருக்கும். பட் பார்சலோனாக்கு ஒரு கேம் இன் ஹேண்ட் இருக்கு. அட்லெட்டிகோ மேட்ரிட் 4 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ரியல் மேட்ரிட். இப்போ வர பார்சலோனா ஜெயிச்சாங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட். ஸோ வந்து இப்போ என்ன மேஜரா எல்லாரும் என்ன கேட்கறதுன்னா, யாருக்கு ஈஸியான பிக்சர் இருக்கு, இந்த ரன்னின்ல யாருக்கு ஈஸியான பிக்சர் இருக்கு, ஆஹ் யாரு வந்து யாருக்கு ஹிஸ்டரி இருக்கு இந்த மாதிரி க்ளோஸான பிக்சர் எல்லாம் ஜெயிச்சு, ரீசெண்ட் ஹிஸ்டரி. ஸோ இது 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ரீசெண்ட் ஹிஸ்டரி பார்சலோனா நிறைய க்ளோஸ் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, மெஸ்ஸி இருந்தவரை. ஸோ மெஸ்ஸி இருந்தவரை, ஃபார்வர்ட்ஸ் சுவாரஸ் இருந்தவரை, நெய்மார், மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மார் நிறைய டைட்டில் ரேஸ் வந்து க்ளோஸா போய் 1 பாயிண்ட்ல ஜெயிச்சிருக்க, 2 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஏர்லியரா பெப்பு போய் 2 சீசன்ல நினைக்கிறேன், ஐ திங்க் 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க டைட்டில். ஸோ ரீசெண்ட் ஹிஸ்டரின்னு பார்த்தா பார்சலோனாக்கு அந்த பண்ண ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் அந்த டீம்ல இருந்து எத்தனை பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் கண்டிப்பா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வேற என்ன லைக் பிளேயர்ஸ்ல யாராவது பிளேயர்ஸ் இருக்காங்களாடா அந்த டீம்ல அப்படி ஜெயிச்சவங்க? லாஸ்ட் இந்த ஜாவி கூட லீக் டைட்டில் அடிச்ச பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் லெவன்டாஸ்கி, ரஃபீனியா, கோட்டே. ஸோ அந்த செட்ல இருக்காங்க. வால்வர்டே கூட இல்லடா பாருங்க, ஜாவி கூட அடிச்சாங்க லீக் டைட்டில்ல. அடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். லைக் அந்த கடைசியா போய் அடிச்சாங்க. அந்த சீசன் வந்து க்ளோஸான ரேஸ் கிடையாது, அடிச்சிட்டாங்க 3 இதுக்கு முன்னாடியே. பட் நிறைய மேட்ச் க்ளோஸா தான் ஜெயிச்சாங்க அந்த சீசன். 1-0 அப்படிதான் ஜெயிச்சாங்க. 1-0 நிறைய 1-0 கடைசியில கோல் போட்டு ஜெயிச்சது அந்த மாதிரி. எனிவே மென்டலி லைக் வந்து போய் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மென்டலி அவங்க ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து இருக்கும், நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஒரு லீக் டைட்டில் அப்படிங்கிறது. ரியல் மேட்ரிட்டை பொறுத்தவரை ஜெயிச்சிருக்கோம் இந்த மாதிரி. பட் ரொனால்டோ ஏராலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லீக் டைட்டில் இந்த மாதிரி தோத்துருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் 2013-14 ஜெயிச்சப்பவே கொஞ்சம் க்ளோஸான டைட்டில் ரேஸ் தான். பட் வந்து அது அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப அவங்க எந்த பொசிஷன்ல இருந்தாங்க 28 கேம்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது பார்த்தோம்னா அந்த டைட்டில் ரேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. என்னை பொறுத்தவரையும் அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு ஈஸியஸ்ட் பிக்சர்ஸ். ஏன்னா பார்சலோனாவை ஆட போறது கிடையாது, ரியல் மேட்ரிட் ஆட போறது கிடையாது, அத்லெட்டிக் பில்பாவோ ஆட போறது கிடையாது, வேரிலையும் ஆட போறது கிடையாது. அவங்க ஆட போற இருக்கலே பெஸ்ட் டீம் அப்படின்னா ரியல் பெட்டிஸ். ஸோ வந்து சப்போஸ் நாங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா தலைவன் ஆண்டனி கையில தான் இருக்கு எங்க டைட்டில் ஹோப்ஸ். அதனால அவன் தான் கோல் அடிச்சு எங்க 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும். ஸோ பட் அந்த நிலைமைக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன். 7 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வித் பார்சலோனாங்கிறது கொஞ்சம் பெருசு அப்படின்னு எனக்கு தோணுது. வேற என்ன, பார்சலோனாக்கு வந்து ரியல் மேட்ரிட விட ஈஸி பிக்சரா? சொல்றேன். ரியல் மேட்ரிட் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் பிக்சர். அடிச்சு விடு, நீ அப்படியே அடிச்சு விடு. நாங்க ஏன்டா டே எல் கிளாசிக்கோ உங்க ஹோம்ல வந்து எல் கிளாசிக்கோ ஆடணும், அவேலே எங்களை வச்சு செஞ்சுட்டீங்க. ஹோம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது எப்படிடா நீ சொல்ற? அதான் சொல்றேன், எங்களுக்கு ஈஸியஸ்ட் பிக்சர்னு சொல்றேன். பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு இன்ஜுரி இஷ்யூஸும் எதுவும் கிடையாது, எங்களுக்கும் பெருசா இன்ஜுரி இஷ்யூஸ் கிடையாது. அதுதான் நல்ல விஷயம். அதனாலேயே வந்து டைட்டில் வந்து கடைசி வீக் வர போகும்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா பட் 2 பேருமே வந்து இன் கண்டென்ஷன் ஃபார் ட்ரெபிள் இந்த சீசன். ஸோ வந்து பட் பெரிய டீம் என்ன சொல்றது, ஒரு சாம்பியன் பிளேயர்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி இதுக்காக தான் அவங்க ஃபுட்பாலே ஆடுறாங்க. 3 காம்படிஷன்லையும் இருக்கணும், கடைசி வரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஃபுட்பாலே ஆடுறாங்க எலிட் லெவல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தோணல. மேபி ஃபட்டீக் வேணா ஒரு பிரச்சனையா இருக்கலாம். பட் எனக்கு இது அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு ஒரு அட்வான்டேஜாலாம் போகும் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ பார்ப்போம் கடைசி வரை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் இது போட்டோம்னா ரஃபீனியா, வினிசியஸ் 2 பேரை பத்தியும் பேசியே ஆகணும். 2 பேரும் நீயா ஸ்டிங்கர் போடுற, நான் போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வினிசியஸ் கொஞ்சம் வாயை ஓடிட்டு இருக்கலாம், இன்டர்நேஷனல் பிரேக்ல இருக்க மாட்டான். ரியல் மேட்ரிட் வேர்ல்ட் கப் போயிட்டு ஆமா அப்படி சொல்லலடா. ஐயோ இதை எல்லாரும் அவன் சொன்னது 2 ஃபவுல்னு சொன்னான்டா. அத சரி, அவன் அப்படி சொல்ற ஆளா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாண்டா அவன் அப்படி சொல்ற ஆள் தான். பட் சத்தியமா சொல்றேன், அவன் மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அவன் சொன்னது 2 ஃபவுல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருந்தான். அதை ஸ்லோ மோஷன்ல போட்டு அவன் 2 காமிச்சது யூசிஎல்னு சொல்லி. ஏன்னா அர்ஜென்டினா பிளேயர்ஸும் யாரும் சொல்லல அவன் 2 யூசி. அவன் நிறைய வேற ஏதாவது சொல்லியிருப்பான் நிறைய.
அர்ஜென்டினா பிளேயர்ஸ் யாரும் அவன் 2 யூசிஎல் சொன்னான்லாம் சொல்லல. ரொட்ரிகோ நீ அமைதியா தானே இருப்ப, அவனையும் கெடுத்து வச்சிருக்கானுங்க. அவனும் போய் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் அவனுங்க 2 கோப்பா அமெரிக்கா ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சவனுங்க. அமைதியா இருந்தா நல்லது. பிளஸ் அவனுங்க ஹோம்ல போய் எந்த தைரியத்துல ரஃபினியா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவேல போய் ஆடுறான் ஹோம்ல. அர்ஜென்டினா கிரௌடு ரெய்னிங் வேர்ல்டு சாம்பியன்ஸ், கோப்பா அமெரிக்கா, அன்பீட்டன் ஸ்ட்ரீக், ஹிஸ்டாரிக் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் எல்லாத்துலயும் இருக்காங்க. எதுக்காக அந்த இன்டர்வியூல அந்த வார்த்தையை விட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவன் சீசன் இப்போ வர. பட் இது வந்து அவனோட கிளப் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கேன். பட் இருந்தாலும் ரஃபினியா டிஸப்பியர் ஆனா அப்படின்னா வினிசியஸ் ட்ரிபிள் பண்றேன்னு பயங்கர காமெடி பண்ணிட்டு இருந்தான். போறான், 2 பேர்ட்ட அடி வாங்குறான்னு வரானுங்க. அது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சுத்தி டீம் எப்படி ஆடுறது, மத்தவன் எப்படி ஆடுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். ஸோ வந்து வினிசியஸ்க்கு மட்ரிட்ல ஸ்பேஸ் கிரியேட் பண்றது மிட்ஃபீல்டர்ஸ், நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் இதெல்லாம் தான். ஒரு ஒரு பேலன்ஸ், அட்டாக்குக்கும் மிட்ஃபீல்டுக்கும் இருக்கிற பேலன்ஸ் இதெல்லாம் தான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது அவனுக்கு. அந்த ஸ்பேஸ்ல தான் ஒரு ட்ரிபிளரா அவனால வந்து எக்ஸல் ஆக முடியும். ஸோ வந்து ரஃபின்யா அவனாலையும் ஓனா பண்ண முடியும். வினிசியஸால அவனால ஓனா பண்ண முடியும். மிட்ஃபீல்டே இல்ல, ஆண்ட்ரே ஜோலின்ட்னு போட்டு ஆடினானுங்க நேத்திக்கு. ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து அது வினிசியஸ் ரஃபினியா பேசணும். ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக்கை பத்தி நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இன்டர்நேஷனல் பிரேக் ஆமா. போனா இன்ஜுரி ஆகாம வரணும், இன்ஜுரி ஆகாம வரணும். இன்ஜுரி ஆகாமலாம் வந்துடுறானுங்க, ஜெயிக்க தான் மாட்டானுங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரானுங்க. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா என்னோட தலைவன் வால்வர்டேயோட பில்பாவோ, பார்சலோனா எப்படி சாக் ஆனா அப்படிங்கிறது தெரியும். ஒரு குளோபல் கேம்பெயின்லாம் போட்டு வால்வர்டே அவுட்னு அந்த மாதிரி போட்டு சாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் எங்க போனானே தெரில. ஏன்னா அவன் நல்ல கோச். ஸோ வந்து அவன் திரும்பி வருவானா அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. திரும்பி வந்து டைட்டில் அடிச்சிருக்கான், கோப்பா டெல் அடிச்சிருக்கான். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைட்டில் அடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த சீசன் 10 வருஷத்துக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் ஆட போறாங்க. ஸோ மிகப்பெரிய விஷயம் அது. அவனை பத்தி, பில்பாவை பத்தி பேசணும் அப்படின்னா, இப்ப நிக்கோ வில்லியம்ஸ் திரும்பி இன்ஜுரிலேருந்து வந்து கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருக்கான். ஸோ இந்த ரன்னினுக்கு நிக்கோ வில்லியம்ஸ் ஃபிட்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா யூரோப்பா நல்ல பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கான். ஐ திங்க் ஸ்பெயினுக்கும் கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் பிரேக்ல. ஸோ வந்து நிக்கோ வில்லியம்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருப்பான் இந்த. ஏன்னா நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாம நல்லா ஆடிருக்காங்க. பட் இப்போ அவன் ஃபிட்டா இருக்கான். பிரதர்ஸ் 2 பேரும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாங்க. சான்செட் இருக்கான், குருசேட்டா இருக்கான், எல்லாருமே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 4th ஸ்பாட் கன்ஃபார்ம்டா. நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு 4th ஸ்பாட் கன்ஃபார்ம்னு எனக்கு தோணுது. ஆமா, ஐ திங்க் வந்து அந்த லைக் அவங்களுக்கும் வந்து ரன் இன் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து பிரிட்டி குட், நல்லா தான் இருக்கு. பெரிய கேம்ஸ் ஒன்றும் இல்லை. பார்சா ஃபைனல் கேம் வீக்ல வந்து தே பிளே பார்சா அட் ஹோம். அது ஆஸ் இன் அத்லெட்டிக் கிளப் ஹோம்ல இருக்காங்க. ஸோ பார்சாக்கு அது ஒரு அவே பிக்சர். ஸோ அந்த பிக்சர் வந்து ஒரு க்ரூஷியல் பிக்சரா இருக்கலாம் இந்த டைட்டில் ரேஸ்ல க்ளோஸா போச்சுன்னா. பட் கம்மிங் பேக் டு நினைச்சு பில்பாவ், ஐ பார்க்கவே திங்க் நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்குடா. நீங்க கடைசி வர லீட்லயே போங்க, அப்படியே ஒரு 1 பாயிண்ட் லீட்ல கடைசியில பில்பாவட்ட நீங்க தோத்துருங்க, நாங்க லீக் ஜெயிச்சு வர்றோம். கனவுலதான் நடக்கும். பட் இருந்தாலும் சொல்றேன். அந்த மீம் இருக்குள்ள ஃபயர் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி அந்த இந்த மாதிரி நடந்துச்சு ஒரு பட் சீசன்ல. எனக்கு வந்து 2016-17 அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச ஒரு சீசன்ல இந்த மாதிரி தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்டே என்னமோ, ஒரு ரெஃப்ரி டெசிஷன் கூட உங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சு அப்போ. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அந்த கோல் கோல் ஒண்ணு கவுண்ட் பண்ணல, கோல் உள்ள கவுண்ட் போன பண்ணல. பால். ஆமா ஆமா, அந்த மாதிரி பெரஸ் ஏதாவது பண்றா, ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்க வேடாடே. வேற ஓகே. டாப் இதத்தான் பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் திருப்பி திருப்பி சொல்றானுங்க, இவனுங்களோட யூசிஎல் டாப் 4 டிசைட் ஆயிடுது அப்படின்னு. கரெக்டா அவனுங்க சொல்ற மாதிரியே இந்த சீசன் ஏதோ இவனுங்க 4 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. டாப் 3 கண்டிப்பா அவனுங்க தான். 4th மோஸ்ட்லி பில்பாவ். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா பிஆர்எல் 5th இருக்காங்க. ஆண்டனியோட பவர்ல வந்து பெட்டிஸ் வந்து இப்போ 6th இருக்காங்க. ஸோ வந்து இவங்க 2 பேர் எனக்கு எனக்கு என்னமோ இப்போ கான்ஃபிடென்ட்டா எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் யூரோப்பா லீக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிஆர்எல் கண்டிப்பா யூரோப்பா லீக் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆம், வேற வேற கண்டென்ஷன்ல வேற எந்த டீம்ஸும் இவங்க 2 பேரையும் பீட் பண்ணிட்டு வரா மாதிரி எனக்கு தோணல. ஆமா, வந்து க்ளோஸா வந்து எந்த டீமுமே இல்ல. ஏன்னா அடுத்து மயோர்கா எல்லாம் 40 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கோல் டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ்ல இருக்கு. டேய், ஆனா நம்ம இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம்.
இவனுங்க வந்து ஜனவரில இருந்து அங்கேயே இருக்கானுங்க. நானும் ஜனவரியில பார்த்தேன் நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் சஸ்டெயின் ஆகாது இவனுங்க அப்படின்னு. எப்படியோ இப்ப வர நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் வச்சுட்டே அதே ஸ்பாட்லயே இருக்கானுங்க. இவனுங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக்ல எல்லாம் முடிச்சானுங்க அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த அந்த பணம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்து சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நல்லாவும் யூஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. கண்டிப்பா வெரி வெல் டிசர்வ்ட் கான்ஃபரன்ஸ் லீக்லாம் முடிச்சானுங்க அப்படின்னா. ஏன்னா நெகட்டிவ் ஜிடிலாம் நம்ம சொல்லலாம்டா டே. அவன் இதைத்தான் நான் திரும்பி சொல்றேன். அவனுக்கு என்ன பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆனோன்னு அவசியமா என்ன? அவனுக்கு பட்ஜெட்டை வச்சுட்டு அவனுங்களோட ஆம்பிஷனை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். செவன்த் எல்லாம் முடிச்சானுங்க அப்படின்னா. இன்னொரு டீம் வந்து நம்ம போட்ட ஜிங்ஸ் மாறிட்டே இருக்கு அந்த டீமுக்கு. ரியல் சொசைடர் வந்து இப்போ 12th இருக்காங்க டேபிள்ல. ஃபர்ஸ்ட் நம்ம கேவலமா ஆடுறாங்கன்னு அப்புறம் மேல வந்தாங்க. அப்படியே பெட்டிஸ் கூட க்ளோஸா யூரோப்பா லீக் வர மாதிரி வந்தாங்க. அப்புறம் திருப்பி அப்ரிஷியேட் பண்ணுவோம், ரியல் சொசைடர் நல்லா பண்றாங்க அப்படின்னு. இப்போ திருப்பியும் வந்து 12th போயிட்டாங்க. நம்ம செவியா ஆஸ் யூஷுவல் கரெக்டா நம்ம கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி 10th பிளேஸ்ல கரெக்டா இருக்காங்க. ஜிரோனா வந்து தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் வந்து டாப் ஆஃப் த டவுன் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டைட்டில் அடிப்பாங்களாங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. பட் தே ஃபைனலி ஃபினிஷ்ட் இன் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ். பட் இந்த சீசன் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ 13th இருக்காங்க. ஸோ ஜிரோனாக்கு என்ன, வாட் யூ திங்க்? ஐ திங்க் புட்டிங் தெம் இன் யூசிஎல் கண்டென்ஷன் வந்து ஒரு ஹார்ஷான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டிங் தெம் டு ஃபினிஷ் அவனுங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சூனியம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதெல்லாம் விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா சிட்டி ஃபுட்பால் குரூப்ல இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கானுங்க ஜெரோனாவெல்லாம் ஆயில் மணின்னு சொன்னானுங்க போன சீசன். எங்க ஆயில் மணிய நார்மல் மணியே வரலடா அவனுங்களுக்கு காசே. அவனுங்க இன்வெஸ்ட் சபினியோ பணத்தை கூட அவனுங்க இன்னும் ஃபுல்லா சபினியோங்கிறேன் டோபிக் பணத்தை கூட அவனுங்க இன்னும் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ வந்து எனக்கு தெரியல ஆயில் மணி சிட்டி ஃபுட்பால் குரூப்லாம் சொல்றானுங்க. பட் காசு வந்தா மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டேடியமும் இன்னும் பில்ட் பண்ணி முடிக்கலன்னு சொல்றானுங்க ஃபுல்லா. போன யூசிஎல் ஆட போறானுங்கன்னு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேடியம் யூசிஎல்ல இருந்து நாக் அவுட்டே ஆயிட்டானுங்க. அதுவும் இன்னும் பில்ட் பண்ணி முடிக்கல. அடுத்த சீசன் கான்ஃபரன்ஸ் லீக் கூட ஆட போறது கிடையாது. ஸோ தெரியல. மேபி நெக்ஸ்ட் சீசன் ஒரு கான்ஃபரன்ஸ் லீக் யூரோப்பா லீக் அந்த மாதிரி கண்டென்ஷன்ல இருந்தானுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனும் நல்ல சீசனா இருக்கலாம். இந்த சீசன் கண்டிப்பா பிலோ பார். கண்டிப்பா 10th எல்லாம் முடிக்க கூட சான்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கு டேபிள். 9th to 14th ரொம்ப டைட்டா இருக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம கீழே வருவோம் 15th to 19th அதை விட டைட்டா இருக்கு. எல்லாம் ஒரு ஒரு 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. வலன்சியா மேல வந்திருக்காங்க, which is குட் நியூஸ். நம்ம லலிகா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அது ஒரு நல்ல நியூஸ் தான். வலன்சியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் நம்ம கண்டிப்பா. பட் இதை தவிர வந்து லாஸ் பாமாஸ், ரியல் வேர்ல்ட் கன்ஃபார்ம் ரெலகேஷன் வரானுங்க போறானுங்க வரானுங்க போறானுங்க. தேர்ட் டைம் ரெலகேட் ஆக போறானுங்க ரியல் வேர்ல்ட் லாஸ்ட் 5 சீசன்ஸ்ல. ஸோ வந்து இவனுக்கு திரும்பி ஜெயிச்சுட்டு ஒரு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 4th டைம் ஏதாவது ரெக்கார்ட் செட் கின்னஸ் ரெக்கார்டுக்கு போறானுங்களா என்னன்னு தெரியல ரியல் வேர்ல்ட். வலன்சியா மேல வரணும் ரெலகேஷனை பொறுத்த அளவுக்கு எல்லாரோட ஆசையும் அதுதான். கெட்டாஃபே கீழே போகணும் அதுவும் எங்களோட ஆசை. பட் அது அது இனிமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல நல்ல வேலை வந்துட்டானுங்க. 11th இருக்காங்க. இன்னொரு 17th யார் 18th யாரா இருக்கா? அந்த டீம் பேர் மறந்து போச்சு. 18th வந்து லெகானஸ், 19th லாஸ்ட், லெகானஸ் 17th வந்து அலவஸ். எனக்கு லெகானஸ் அலவஸ் இது கொஞ்சம் க்ளோஸ் தான். வலன்சியாவே கொஞ்சம் க்ளோஸ் தான் இவனுக்கு ஆடுற ஃபுட்பால்லாம் பார்த்தா. பட் ஏதோ ஹிஸ்டரி ட்ரெடிஷன் இந்த எவர்டன் பிரீமியர் லீக்ல தப்பிக்கிற மாதிரி சீசன் ஆஃப்டர் சீசன் இவனுங்களும் தப்பிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதோட இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நான் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல. அவன்கிட்ட கேட்டா பாஸ்டோனாமா, என்கிட்ட கேட்டா ரியல் மேட்ரிட், இதே தான் லீக் ஜெயிக்க போறது. ஸோ சேர்ந்து நம்ம ஏன் 2 பேரும் சேர்ந்து அத்லெட்டிகோ மேட்ரிட்னு சொல்லக்கூடாது? டே போதுண்டா டே. நம்ம அடிச்ச அடியில தாண்டா அவன் வந்து 7 பாயிண்ட்ஸ் பெயின்ல இருக்கான். இதுக்கு மேலேயும் அவன் போக வேணாம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நாங்க இந்த வீடியோக்கு வரும்போது டைட்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பால் நாலேஜ் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா என்ன டேக் பண்ணி என்னையும் ராகவையும் டேக் பண்ணி பால் நாலேஜ் இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க அதுக்கும் ரிப்ளை பண்றோம். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றோம். ஸோ அதோட டாட்டா பை பை, see you.